கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகர்மன்ற கூட்டத்தில் திமுக, அதிமுக உறுப்பினர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதல் காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. நகர்மன்ற அரங்கின் வெளியிலும் இரு கட்சியினரும் மோதலில் ஈடுபட்டிருக்கின்றனர். திமுக, அதிமுக கட்சி தொண்டர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய சம்பவத்தின் பின்னணி என்ன? கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகராட்சியின் நகர்மன்ற கூட்டம் நகர்மன்ற தலைவர் மெஹரிபா பர்வீன் தலைமையில் நகராட்சி ஆணையர் அமுதா முன்னிலையில் நேற்று நடைபெற்றது. மேட்டுப்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட 33 வார்டுகளில் திமுக மற்றும் இதன் கூட்டணி கட்சியை சேர்ந்த 24 கவுன்சிலர்கள் மற்றும் அதிமுக சார்பில் 9 கவுன்சிலர்கள் உள்ளனர். நகர்மன்ற அரங்கத்தில் கூட்டம் துவங்கியது முதல் திமுக, அதிமுக உறுப்பினர்களுக்கிடையே தெருவிளக்கு பிரச்சினை மற்றும் நகராட்சி அதிகாரிகளின் செயல்பாடு குறித்து வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் அதிமுக 7வது வார்டு உறுப்பினர் சலீம் தண்ணீர் வைக்கப்பட்டிருந்த சில்வர் டம்ளரை தூக்கி எறிந்தார். மேலும் அதிமுக 18வது வார்டு உறுப்பினர் சுனில்குமார் தீர்மான நகலை கிழித்து எறிந்தார். இதனால் நகர்மன்ற கூட்டரங்கத்தில் அசாதாரண சூழல் ஏற்பட்டு திமுக, அதிமுக உறுப்பினர்களுக்கிடையே கடும் வாக்குவாதமும் மோதலும் ஏற்பட்டது. ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொள்ளக்கூடிய பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்ட காரணத்தால் தலைவரின் உத்தரவின்படி காவல்துறையினர் அரங்கிற்குள் நுழைந்து நகர்மன்ற உறுப்பினர்களிடையே மோதல் ஏற்படாமல் தடுத்து பாதுகாப்பு அளித்தனர். தொடர்ந்து இதுபோன்ற நகர்மன்ற கூட்டங்களில் வன்முறையை தூண்டக்கூடிய வகையில் அதிமுக உறுப்பினர்கள் செயல்படுவதால் அடுத்து வரக்கூடிய 2 கூட்டங்களுக்கு அதிமுக உறுப்பினர்கள் 9 பேரும் சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக நகர்மன்ற தலைவர் மெஹரிபா பர்வீன் உத்தரவிட்டார். இதனை கண்டித்து அதிமுக உறுப்பினர்கள் நகராட்சி அலுவலக கூட்ட அரங்கத்தை விட்டு வெளியேறாமல் கூட்ட அரங்கின் நடுவே அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். காவல்துறை மற்றும் நகராட்சி அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு இரவு 8 மணி அளவில் தர்ணாவில் ஈடுபட்டு வந்த அதிமுக உறுப்பினர்கள் போராட்டத்தை கைவிட்டு போலீஸ் பாதுகாப்புடன் அலுவலகத்தை விட்டு வெளியில் வந்தனர். ஆனால் அலுவலக வாயிலில் திரண்டிருந்த திமுகவினர் அதிமுக உறுப்பினர்களை தாக்க முயன்றனர். சாலையில் ஒருவருக்கொருவர் துரத்தி கொண்டு ஓட அந்த பகுதி முழுவதும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. ஆனால் போலீசார் இரு தரப்பினரையும் தடுத்து நிறுத்தி கலவரம் ஏற்படாமல் பார்த்து கொண்டனர். நீண்ட நேரத்திற்கு பிறகு கலைந்து சென்ற இரு தரப்பினரும் காவல்துறையில் மாறி மாறி புகார் அளித்தனர். மேட்டுப்பாளையம் நகர்மன்ற கூட்டத்தில் அதிமுக, திமுக உறுப்பினர்கள் மோதல் சம்பவத்தால் மேட்டுப்பாளையம் நகர பகுதியில் தொடர்ந்து பதற்றமாகவே காணப்பட்டது. இதனால் போலீஸ் குவிக்கப்பட்டு காலை முதல் இரவு வரை பாதுகாப்பும் போடப்பட்டிருந்தது.